இவனோட அக்கிரமுக்கு உண்மைக்கே சொல்ற அளவே இல்லைங்க. தொலைக்கலாமாமா. அப்புறம் ஏன் பத்திரமா வைக்கிறது? என்ன மன்னிச்சிரியா தங்கமே, உன் காலத்துல ஊசி போட்டு இருக்கிறியா? அவன் புக் எடுத்து வைக்கிறது எழுதுற வேலை தாங்க பாப்பா ஸ்கூலுக்கு போறவரு. ஆனா அந்த விஷயத்துக்கு நான் பாரு ஊருக்கு போறேன்னு வருத்தப்படுறேங்க. நான் போன கேப்லாங்க எல்லாரும் பழக வேற ஐயோ விடிய நாங்க தூங்கல, ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு தான் வந்தோம். இந்த வாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆங்க நேற்று தான் ஊர்லேருந்து வந்தோம். சிவா ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கான். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து தடுப்பூசிக்கு போகிறோமா, 3வது மாதம் தடுப்பூசி என் பொண்ணுக்கு போடணும். அப்புறம் அவனை கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் அப்படியே தடுப்பூசி இதெல்லாம் பண்ணோம். அதுக்கட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் எந்திரிச்சோடனே முருங்கைக்காய் ரொம்ப நாளாகவே எங்கள் வீட்டில் காய்ச்சிருந்தது. பறிக்கணும் நினச்சது பறிக்கல. போன டைம் காய்ச்சப்போ நான் எடுத்து சாப்பிடல, இஞ்சாக இருந்தது. சரி இந்த டைம் ஒரு 5 காய் இருந்தது. 2 காய் தெரிஞ்சவங்க கேட்டாங்க, 4 கொண்டு கொடுத்துட்டு நான் ஒரு 3 காய் வச்சுருக்கேன். வாழைக்கொலை அந்த வாழைப்பூ அடிச்சிருந்துல அதையும் பிடிச்சி வச்சுட்டேன். கூட நேரம் இல்லையா உங்களுக்கு? போய் சீக்கிரம். ஏன் அப்படி என்ன பரபரப்பு உங்களுக்கு? அப்புறம் பாப்பா அழுவுறதுக்குள்ள என் வேலையை முடிக்கணும். அப்புறம் அவளுக்கு தடுப்பூசி போடணும், சிவாவையும் கிளப்பி விடணும். சிவாவுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு இன்னும் லஞ்ச் பாக்ஸ்ல எடுத்தே வைக்கல. அதுக்குள்ள நமக்கு தேவையான சாப்பாடும் சாம்பாரும் வைக்கணுமா. அப்புறம் தடுப்பூசி போட்டு வந்தா அழுதுட்டே இருப்பாங்க, அதனால எதுவுமே செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு நேரமாவும் எந்திரிச்சுட்டா. 6 மணிக்கே இருட்டாதாங்க இருக்கு. இத்தனை நாள் நான் 6 மணிக்கு எந்திரிச்சது கிடையாது, 6:30 தான் எந்திரிப்பேன். இன்னைக்கு 6 மணிக்கு எந்திரிச்சு சரி வேலையெல்லாம் செய்யலாம்னு பார்த்தா இருட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னு அந்த பணியிலே செஞ்சுட்டு இருந்தேன். அதான் சொன்னல 2 காய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு, 3 காய் மீதி இருக்குது. ரொம்பலாம் நீட்டு இல்லைங்க, இவ்வளவு இருக்கு. 1 முழம் இருக்கு ஒரு காய். 1 முழம் அவ்வளோவா? இது அதிகம். 1 முழம்னா இதோட முடிஞ்சிடும். இது எங்க இருந்து எடுத்து வந்து கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போனப்ப அந்த மரத்தை அடியோட காய்க்கலன்னு அவங்க வெட்டி தூக்கி போட்டாங்க, காயே வைக்கலன்னு. நான் கீரைக்காக தான் இந்த மரத்தை எடுத்து வச்சா நான் சூப்பரா காய்க்குது. ஆமா. அப்புறம் வாழைப்பூ எங்க அம்மா வீட்டுல எடுத்து வந்து நான் வச்சது, அது வாழை போடிச்சிருக்கேன். இது அவங்க தெரிஞ்ச அத்தை ஒருத்தவங்க சிகப்பு பண்ணாடி கொடுத்தாங்க, சாம்பார் அருமையா இருக்கும். இது நாளைக்கு வச்சுக்க வேண்டியதான். இன்னைக்கு முருங்கீரை சாம்பார், இது பொரியல். அதுக்கு நான் தான் கீரை உருவம். ஆமா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதாங்க இன்னைக்கு ஸ்பெஷல். அப்புறம் அவன் கிளம்பிட்டான். அவனுக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா காட்டுமா, அப்படியே அவங்க க்ளோஸ் ஆகும். ஏதுமா அவருக்கு எந்த நேரமும் லெமன் சாதம் தான் வேணுமா? அவனை கேட்பாங்க நான் என்ன சாப்பாடு வேணும், முட்டை சாதம் செஞ்சு தரேன்டா அப்படின்னா, இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறான். அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவன் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கொண்டைக்கடலை எல்லாம் போட்டு ஊற வச்சுங்க. அவனுக்கு அது வேணாமா, அதனால சாப்பிடுவாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கான் பையன். அவங்க ரொம்ப நேரமா ஏஞ்சிட்டு கிடக்குறாங்க. பரவாயில்ல, இவ்வளவு நேரம் கண்ட்ரோலா இருந்துட்டாங்க. மேடம் என்னது இது? இன்னமா என்னடா? ஐயா சிரிப்பு பாத்தீங்களா? சிரிக்கும் போல அழகா தான் இருக்கும். இதுல இருந்து நாங்க எத்தனை நாள் அவஸ்தப்பட போறோம் தெரியலங்க. போன வாட்டி ஊசி போட்டப்ப பொண்ணுக்கு ஜுரம் வந்துருச்சு, உரம் விழுந்துருச்சு, வலி வேற. ஐயோ விடிய நாங்க தூங்கல, ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு தான் வந்தோம். இந்த வாட்டி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு குளிப்பாட்டுறது எதுவும் இல்லை. இன்னைக்கு 3 ஊசி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இன்னைக்கு முருங்கை சாம்பார், அதனால அவரே ரெடி பண்ண சொல்லிட்டான். எனக்கு வேலை ஜாஸ்தியா இருக்குங்க. இல்லாதப்பாங்க. அப்போ பல நாள் எங்களுக்கு வந்து இந்த முருங்கை மரம் சாப்பாடு இருக்கு. எங்ககிட்ட அதிகமா அமௌண்ட் இருக்காது. டெய்லி முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், கோவக்காய், மெய் கோவக்கீரை என்னென்னமோ புதுசா கீரை எல்லாம் பிச்சுட்டு வந்து தருவாரு. அப்பெல்லாம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஒவ்வொன்னும் உனக்கு மட்டும் எப்படா கீரை எல்லாம் கிடைக்குது விதவிதமா அப்படின்னு கேட்பாங்க. முருங்கைக்கீரை பிச்சுட்டு வருவேன், முசுமுசுக்கு பிச்சுட்டு வருவேன், கோவை இலையை பிச்சுட்டு வருவேன், பாவக்காய் எல்லாமே இருக்கும். அதனால இந்த முருங்கை மரம் மட்டும் எங்க இருந்தாலும் என்னை சுத்தி 3 மரம் வச்சிருவாங்க. இந்த முருங்கை மரம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். முருங்கை, வாழை கண்டிப்பா வீட்டுல எல்லாம் வைக்க வேண்டிய மரம், அதனால வச்சிருவோம். நம்ம எத்தனையோ நாள்ல நமக்கு சாப்பாடு போடுவாங்க. 2 நாளா என் வீட்டுல தாங்க சுத்திட்டு இருக்கு. வா ஐடி பக்கத்து பாத்தீங்களா? வா சரி போயிட்டு வா. புரியுதாட்டுங்க. நேற்று நைட்டு வீட்டுல அப்படியே ரோட்ல போயிட்டு இருந்ததா, தூக்கிட்டு வந்து உள்ள விட்டேன். சிவா பார்த்து கதைட்டு இருந்தான். அப்புறம் காலையிலே வந்துருச்சு, நைட்டும் வந்துருது. கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டு தான் போகுது ஒரு டைம். எல்லா வேலையும் பாத்தீங்களா, இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் இந்த உலகத்துல இருக்கு. நாங்க இன்னைக்கு வேலை ஜாஸ்தி, அதனால நீ செய்யற. இல்லன்னா நீ இந்தாண்ட கிடக்கிறத எடுத்து இந்தாண்ட கூட போட மாட்டேன். ரொம்ப நேரமா வாங்கிட்டே இருக்கு. ஏங்க அது வணங்கும், கொஞ்சம் உப்பு போடணும்னா அதுக்கு என்ன காமெடியுமா சொல்லு. என்ன பண்ணுங்க? அது வணங்கும், கொஞ்சம் உப்பு போடு அப்படின்னா. அது என்ன கையா இருக்கு உப்பு போட்டு அது வணங்குறதுக்கு? அதான் கேட்டேன். ஐயோ கடவுளே, போறது நமக்கு செட் ஆகாதுங்க. முன்னெல்லாம் நானே சமைப்பேன், இப்போ அது சரி வரல. அதனால உப்பு காரம் மட்டும் மேடம் ஆள் இல்லாதப்ப எல்லாம் செஞ்சுதான் ஆகணும்னு செய்வாரு. இப்ப ஆள் இருக்கிறதுனால எனக்கு தெரியாது. அப்படிலாம் கிடையாது. நான் ஏன்டா ஊருக்கு போறேன்னு வருத்தப்படுறேங்க. நான் போன கேப்லாங்க எல்லாரும் பலாக்கன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஆளுக்கு 5 10ன்னு. நான் இல்லாம போயிட்டேன்.
அதான் கல்யாணத்துல ஏதோ கொடுத்தாங்களாம். பைத்தியம். நல்லா பெருசு பெருசா இருக்கு. மரம் இருக்கும்போது நம்ம அடையாளமே அதானே. நம்ம செத்ததுக்கு அப்புறம் அந்த மரம் யார் வச்சதுன்னு சொல்லுவோம். அது இருக்கும் வருஷ கணக்குல. அதனால மரம் வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமா காய்கறி பழ வகை இது மாதிரிலாம் வளர்க்கணும்னு ஆசைங்க. ரொம்ப இடம் தான் இல்லை என்கிட்ட. வந்து அவன் புக் எடுத்து வைக்கிறது எழுதுற வேலை தாங்க பாப்பா ஸ்கூலுக்கு போறவரு. அந்த விஷயத்துக்கு நான் பாராட்டி ஆகணும். தலை சீவிடு மசிக்கிறேன் அவனுக்கு எழுத தெரியுதோ இது. ஆனா அவனுக்கு நோட்டு புக் எடுத்த பழக்கம் இருக்குங்க அவன்கிட்ட. அதான் ஒரு நல்ல விஷயம். அப்புறமே மூடிக்கலாம் சாமி தலைலாம். திண்ணூறு வச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. இது நம்ம தலையில யாருங்க நீங்க தான் வந்துட்டங்க. நான் ஸ்கூல்ல விட்டேங்க. அவரை ஒரு நாள் 2-3 நாள் வராம போறதா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதான் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டு கிளம்புறேன். அடுத்து போய் நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். சிவா கொண்டு ஸ்கூல்ல விட்டு வந்தாச்சு. ஏமா அடி தொண்டையில அந்த மாதிரி என்னடா இவ்வளவு லட்சணமா இருக்கு. ஏமா கிளம்பிட்டு இவங்க பிபி ஓட்டிட்டு இருக்காங்க. வாயில போயிட்டு வந்தாதான் என்ன ஆக போறான்னு தெரியும் பாவம். அதான் நாங்க என்ன பண்ண போறோம்னா முன்கூட்டியே இன்னைக்கு வந்து ஐஸ் கட்டி போட்டு வச்சுட்டு போறாங்க. ஏன்னா பிள்ளைக்கு போயிட்டு வந்த வேகம் வலி தாங்க முடியாது. அதுக்குதான் நம்ம முன்னாடியே போட்டு வச்சுட்டு போயிடலான்னு ரெடி பண்றேன். 10 ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புறேன். ஏன்னா போன வாட்டியே போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சிவாவை ஸ்கூலில் கொண்டு விட முடியாமல் போச்சா. அதனால தான் இன்னைக்கு விவரமா அவனை ஸ்கூலில் விட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறோம். வந்தவொடனே செம்ம பசிக்கும். பொண்ணு இவன் மேடம் அவங்க வேற ஒரு கதருவாங்களா. அதனால அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்களும் சுனியா தடுப்பூசி அட்டையை தொலைச்சிட்டாங்களாம். இந்தாங்க. இவனோட அக்கிரமுக்கு உண்மைக்கே சொல்ற அளவே இல்லைங்க. தொலைக்கலாமா அப்புறம் அதை பத்திரமா வைக்கிறது. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அட்டை தூக்கி பேக்கில் போட்டு வைக்கலாம். மேடம் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் தானே இருக்குது, எங்கே போட்டு போகணும்னு நினச்சிட்டு பயப்படாம போட்டு வச்சிடறா. திரும்ப அதை கண்டுபிடிக்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்குது. சரிவா கிளம்ப பண்ணியாச்சு. என்னடா அது எம்புது சிரிப்பாரு. கண்டுபிடிச்சிருமா ஃபோன் எடுத்து. தெரியுதாம்மா உனக்கு? தெரியுதா? பயந்துட்டே போகிறாங்க. அவளுக்கு போடுதா இவளுக்கு போடாதுன்னு தெரியல. இவ பயப்படுற காரணம்னா போயிட்டு வந்து நீ ஃபுல்லாக இவ்வளோ சமாளிக்க முடியாதுங்கிற பயத்தில் அவ்வளோ போகிறான். மணி 11 ஆயிடுச்சுங்க. ஊசி போடும்போது நான் இந்த வாட்டி தான் பக்கத்தில் இருந்தேன். ஊசி தொடவுல ஃபுல்லாக இறக்குறாங்க, கையிலே இறக்குறாங்க பாவம். அதனால தான் குழந்தைங்க 2-3 நாளைக்கு வெளியே தங்காமல் கத்துறாங்க. இவ்வளோக்கு பிளட்டே வந்துடுது. அதனால் தூங்கிட்டு இருக்கா என் பொண்ணு. இப்போ எந்திரிச்சாதான் தெரியும். அவள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. அப்புறம் நிறைய துணியெல்லாம் காய வைக்கணுமா. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பண்ணுறாங்க. பொண்ணு இருக்காக்குள்ள அந்த எலுமிச்சூர்காய் போட்டு வீணாக்கி வச்சிருக்கேன். அது ஊர்ல இருந்தா காய வச்சிருக்கணும். காய வைக்கல, லேசா அது உள்ள பூச்சி போயிடுச்சு. நான் என்ன பண்றது? எதை கேட்டாலும் நான் என்னத்தை கண்டேன்ட்டு எதை இவ காலம் ஓடிட்டு இருக்குது. நாளைக்கு இவள் பொண்ணு இவளுக்கு எல்லாத்தையும் திருப்பி செய்யும்போது தான் இவளுக்கு தெரிய போகுது. என்னம்மா? ஆனால் கண்டிப்பாக என்கிட்ட செக்க உதவாங்குவா. ஏதாவது இடக்கு முடக்கா வேலை விட்டுக்கிட்டு அவளை டென்ஷன் பண்ணிட்டு இருந்தா இவ உதவாங்குவா. போயிட்டு வந்துட்டேங்க. தங்க பொண்ணு கொஞ்சம் ரிலாக்ஸா படுத்துருக்காங்க. இப்ப தெரியாது. போட்ட உடனே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வலி தெரியாதுங்க. அதுக்கப்புறம் தான் அவ தூங்கி எந்திரிக்கும் போதெல்லாம் பெனாத்திக்கிட்டே படுத்திருப்பா. பாருங்க. எனக்கு உண்மையிலே பூனை உனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. என்னங்க என்னமோ சொல்றான் மாமா, பக்கெட்டை திறந்து கொடுன்னு சொல்றான். அதுல கருவாடு இருக்கு. அவன் அதனாலதான் இங்க வந்து சுத்திட்டு இருக்கான். காரணம் அதான் இப்ப என்ன கேக்குறான்னா, இப்ப பக்கெட் நவுந்து உட்காந்தாரா, அப்ப பக்கெட் திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டுது. அதனால உடனே தூங்கிக்கிட்டு இருந்தான். பக்கெட் சத்தம் கேட்ட உடனே ஒரு கருவாடு போடுறேன், நீ கவலைப்படாத. போடுறேன். போட்டா அதே பழக்கமா போவோம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த பூனைங்க எல்லாம் வந்து உரும்புற மாதிரி ஒரு சவுண்ட் வரும் பாத்துறீங்களா? அது நான் ஒரு வீடியோல தான் பார்த்தேன். இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா 25 140 ஃப்ரீக்வன்சி வரையும் அது ஒரு வகையான சவுண்ட். அந்த ஃப்ரீக்வன்சி என்ன போனா அதோட உடம்புல இருக்க திசுகளை வளர வைக்கவும், உடம்பு அந்த எலும்புகளை வந்து ஸ்ட்ராங்கா வலுவாக்குறதுக்கும் அந்த மாதிரியே அது வந்து உருவாக்கிக்கலாம். எடுத்தாரா? அது மிச்சர் பாயிட்லாம் போய் பிடுங்கிட்டு இருந்தாங்க அவங்க. அதனால பிடுங்கி வச்சுக்கிட்டேன். அதாங்க அது தன்னோட உடம்பை வந்து சரி பண்ணுறதுக்காக அது மாதிரி பண்ணுமா. ஒருவேளை நம்ம யாராவது வீட்டில் பூனை வளர்க்கும் போது நல்லா நோட் பண்ணிருக்கீங்களா? அது வந்து நம்ம தூங்கிட்டே இருக்கும்போது எங்கேயாவது நம்ம உடம்புல கரெக்டாக ஏறி படுக்கும். எங்க உடம்புல வலி இருக்குன்னு அதுக்கு தெரியுமா? அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அப்ளை பண்ணுமா. அது உரும்பி அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிபிக்கலா ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். சரி விடுங்க, நமக்கு இதெல்லாம் இதுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சு கண்டென்ட் போட்டா கூட எதை சம்பாதிக்கும். அது மாதிரி பண்ணுவாங்க. உங்க வீட்டுல கண்டிப்பா பூனை தான் உங்களுக்கு எங்கேயாவது வலி இருக்கிற இடத்துல ஏறி படுத்திருக்கா என்னன்னு மறந்துடாம சொல்லுங்க. அதுக்கு எப்படி மாமா அதுக்கு தெரியுமா அந்த ஃப்ரீக்வன்சி அது அந்த மாதிரி பண்ணுமா. அது என்னமோ சயின்டிபிக்கலா உண்மைன்றாங்களே. என்ன நடக்குது? என்ன மன்னிச்சிரியா தங்கமே, உன் காலத்துல ஊசி போட்டு இருக்கிறியா? இதுக்கு மேலதான் ஆரம்பிப்பா. அதாண்டி சாமி, இந்த டைம் உனக்கு கடவுளே வலிக்க கூடாது அவளுக்கு, கடவுளே வலிக்க கூடாது அவளுக்கு. ஆண்டி குஞ்சி டேய் தம்பி என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நீ யாரா முதல்ல? நீ
யார் என்ன தெரியாம நம்பிக்கை இல்லாம வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்க மட்டும் ஏண்டி நம்மள அந்த போவோமா? பொழுதுனைக்கும் வீட்டுக்கு தாங்க வருது, கொண்டு போய் விட்டுட்டாலும் திரும்ப நம்ம வீடு தேடி வந்துருது. ஆமா, நேற்று தூக்கி வெளியில போற திரும்ப உள்ள வராங்க. அதை சத்த சரி சரிடா. தங்க பொண்ணு எப்படி ஏமா? சிவன்யா சிவன்யா கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியா இருக்காங்க. அடிக்கடி வீடியோல காட்ட வேணாம்னு சொன்னாங்க, இருந்தாலும் நான் காட்டிட்டேன். கொடுங்க, இனிமே காட்டல. இப்படி இது வந்து ஊசிக்கு முன் ஊசிக்கு பின், இது ஊமா ஊட்டி. அடுத்ததான் தெரியும் என்ன நடக்க போகுது. இன்னொரு vlogல மீட் பண்ணலாங்க. பாய்ங்க.